என்ன ஆச்சரியமான சம்பவம் அப்டின்னா, பூர்ணிமாஜி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தா. அங்கேருந்து தான் இந்த புள்ளி ஆரம்பிச்சது ஆக்சுவலா. அவ யாருங்கிறத நான் முதல்ல உங்கள்ட்ட சொல்லிடுறேன். பூர்ணிமாஜிங்கிறவ நம்ம ஒரு டிவோட்டி, சாய் டிவோட்டி. ரொம்ப ரொம்ப சாய்னா பைத்தியம் அவ. பெங்களூர்ல இருக்கா. அவ வந்து நம்மளுடைய யாகத்துல ஒரு 2, 3 யாகத்துக்கு முன்னாடி பங்கெடுத்துட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கா. பிரத்திங்கிரா ஹோமம் பண்ணும்போது அந்த தேவியோட படம் குடுத்தோம் இல்லையா 3 காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சின்னு அந்த படத்தினுடைய நான் அந்த படத்துக்கு என்ன சார்ஜஸ் வருதோ அதை நான் கொடுக்குறேன் சாயின்னு சொல்லி அதை ஸ்பான்சர் பண்ணியிருந்தா. ஸோ ஏதோ அவளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவா. அவளுக்கும் ஒரு மிராக்கள் என்ன நடந்ததுன்னா இதை பண்ணி முடிச்சோன்னா ஒரு வேலை கிடைச்சதுன்னெல்லாம் சொன்னால் உடனே வந்து சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணினா. இப்படி ஒவ்வொரு சம்பவமாக நடந்துட்டு எப்பாவது ஒரு தடவை தான் நம்ம பேசிப்போம். ரொம்ப பிஸியான லேடி அவா. அப்போது அவளுக்கு வந்து நம்ம இந்த ஆடி மாதம் 9 பேர் செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து அவளும் அதில் ஒரு டிவோட்டி. அதை செலக்ட் பண்ணதான் உங்களுக்கு தெரியும், நம்ம சாய் டிவோட்டியோட 2 குழந்தைகள் தான் செலக்ட் பண்ணியிருந்தா. 9 பேரில் அவளும் ஒருத்தர். ஸோ அவளுக்கும் பிரசாதமெல்லாம் அனுப்பியாச்சு. அதை பற்றி பேசுறதுக்காக தான் எனக்கு கால் பண்ணினா. நான் இந்த மாதிரி சொன்னேன், அடுத்த யாகம் ஒன்று பாபா கொடுத்துருக்காரு, ஆனால் ஒரே குழப்பமாக இருக்குது சாயி, அப்படிலாம் பேசின்னு இருந்தோம். அப்போது நான் அவகிட்ட ஒரு விஷயத்த என்னோட மைண்டில் 2011 நடந்த விஷயம் இது. 2011 நடந்த விஷயம். ஆக்சுவலி நான் வாராகி கோவிலுக்கு டெய்லி போயின்னு இருந்தேன் அந்த டைமில். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன் ஆக்சுவலாக. 9 மாதம். அப்போ வளகாப்பு எனக்கு பண்ணினதே வாராகி டெம்பிளில் வச்சு தான் பண்ணினோம். அந்த நாள் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது ஆக்சுவலாக. எந்த விஷயம் நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடந்தாலும் ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு தான் ட்ராவல் பண்ணணும். போது அடுத்த நாள் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகணும்னு சொல்லி கிளம்புறார். அந்த அன்னைக்கே கிளம்புறார், நைட்டு கிளம்புறார் ட்ராவலில். அப்போது கிளம்பிட்டு அடுத்த நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறார் ஃபோன் காலை. எனக்கு என்னன்னு தெரில. நான் கூப்பிட்றேன் வெய்யின்னு சொல்கிறார். என்னன்னு எனக்கு புரியல. ஒரு 8 மணி இருக்கும் எனக்கு ஒரே. ஏன்னா 6 மணிலேருந்தே உங்களுக்கே தெரியும், நான் 6 மணிலேருந்தே கால் பண்ணுற ஆள். அப்போது ஒரு மெசேஜும் வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு 8, 8:30 போல், இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது, நான் உன்னை அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வச்சுட்டார். ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு படபடப்பு, பயங்கர ஒரு டென்ஷன் ஆக்சுவலாக. நான் என்ன பண்ணேன், நேற்றுக்கு தானே எனக்கு நல்லது நடந்தது, நடத்தி வச்ச அம்பாள்கிட்ட நான் சொல்கிறேன், நீ நடத்தி வச்ச இன்றைக்கே ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டியே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அழுக. ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னால் என்ன நடந்திருக்குன்னே எனக்கு தெரியல. ஆனால் பேசுகிறார் ஓகே, பட் இருந்தாலும் என்னமோ நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியறது என்னன்னு தெரியல. அப்போது நான் நேராக என்ன பண்ணுறேன், சாப்பிடலை, ஒன்றும் பண்ணலை, நேராக நடந்து வாராகி கோயிலுக்கு போகிறேன். காலையிலேயே போயிட்டு அங்கேயே உட்காந்துட்டேன் அவன் முன்னாடி. நீ ஒரு பதில் சொல்லு, எனக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை கொடுக்குற என் மனசில். அப்போல்லாம் வந்து எனக்கு பாபாவை தெரியாது ஆக்சுவலாக. நான் பாபாவை உணர்ந்த டைம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், 2000